வணக்கம். இன்று பெரியாரை துணைக்கோடல் அதிகாரம் நாம் காண இருக்கிறோம். பெரியாரை துணைக்கோடல் நம்மை விட வயதில் மூத்தவர்கள், அறிவிலும் அனுபவத்திலும் மிகச்சிறந்த பெருமக்கள், அறம் சார்ந்தவர்கள். இவர்களை நாம் துணையாக கொண்டு அரசியல் நடத்தினால் நமக்கு எந்த ஒரு குறையும் வரப்போவது கிடையாது. ஆக அவர்களை நாம் தெரிந்து நம்மோடு இணைத்து கொண்டு செயல்பட வேண்டும். நமக்கு எந்த விதமான குறைகளும் இல்லாமல் அவர்கள் சிறந்த வழிகளை சொல்லி நம்மை வழி நடத்தி சென்று சிறப்பான அரசியலை புரிவதற்கு மன்னனுக்கு வழிவகை செய்வார்கள். எனவே மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்களை நாம் துணையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்கிறது வள்ளுவம். குறளுக்கு போலாம். அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, அரணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொளல், திறன் அறிந்து தேர்ந்து கொளல். இதையே அவ்வளோ முக்கியமாக சொல்கிறார் என்றால் நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியாது. ஆகையினால் மிகச்சிறந்த நுண்ணறிவு கொண்ட நல்ல அனுபவம் மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், கல்வியறிவில் சிறந்தவர்கள், போர்த்திறனை நுணுக்கமாக அறிந்தவர்கள், எதிரியை மிக தீர்க்கமாக கணிக்கக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் நம்ம கூட வச்சுக்கணும். ஒரு மன்னன் என்பவன் இவர்களை எல்லாம் தன்னுடனே இணைத்து சென்று ஒரு அரசாட்சியை நடத்தும் பொழுது அது மிக சிறப்பாக அமையும். ஆக பெரியாரை துணைக்கோடல் வேண்டும். பெரியார் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் தந்தை பெரியாரை பார்க்க வேண்டாம். அனுபவசாலிகள், ஆற்றல் மிக்கவர்கள், இதெல்லாம் தான் அதில் கருத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திப்போம். நன்றி.